ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, இல்லை என்று சொன்னால் யாராவது கொடுத்துவிடப் போகிறார்களா? நீயாக உழைக்கிறாய், நீயாக எடுக்கிறாய், நீயாக அனுபவிக்கிறாய். சோகமாக இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கிறது. ஆனால் சந்தோஷமாக இருந்தால் பகிர்ந்து கொள்ள மட்டும் ஆள் வந்து விடுகிறது. நீ என்றாவது சோகமாக இருக்கும் நேரத்தில் யாராவது வந்து ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்களா? உனக்கு ஏதாவது உதவிகளை செய்தார்களா? இல்லையே. என்னவோ அவள் முகமே இப்படிதான், அவள் எப்பொழுதும் இப்படிதான் என்றெல்லாம் உன்னை பின்னால் ஏளனம் பேசினார்கள். ஆனால் உனக்குள்ளே இருக்கும் சோகங்களை யாரும் கேட்டறிய விரும்பவில்லை. அடுத்தவர் சோகத்தை கேட்டால் தனக்கு எங்கே வந்து ஒட்டி கொள்ளுமோ என்ற பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக இருக்கக்கூட பயப்படுகிறார்கள். எங்கே பொருளாதாரத்தை கேட்டு விடுவார்களோ என்று அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிரிப்பதற்கு கூட யோசித்து சிரிக்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது பார்த்து பின்னால் பேசுகிறார்கள். உதவி செய்ய வரவில்லை என்றாலும் அவர்களுக்கு துன்பம் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அடுத்தவர்களிடம் போய் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். என்னவோ தெரியவில்லை அவளுக்கு பிரச்சனை என்று. ஆனால் என்ன பிரச்சனை என்று கேட்டு உதவி செய்ய யாருமே வருவது கிடையாது. அப்படிப்பட்ட உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சிரிப்பென்பது அனைவருக்கும் வரவேண்டிய ஒரு விஷயம். அதை கூட சிரிப்பதற்கு யோசிக்கிறார்கள். ஏனென்றால் வந்து ஒட்டி கொள்வார்கள் என்றும் தன் வீட்டுக்குள் நுழைந்து விடுவார்கள் என்றும் யோசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும்? உனக்கென்று ஒரு வருமானம், உனக்கென்று ஒரு குடும்பம், உனக்கென்று ஒரு வாழ்க்கை. அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். 1000 பேர் இருந்தாலும் உன் குடும்பத்தில் உன்னுடன் இருப்பவர்கள் உதவி செய்வதைப் போல் வேறு யாரும் செய்துவிட மாட்டார்கள். உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கவும் மாட்டார்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள். நீ வேண்டும் என்று நினைப்பார்கள், ஆனால் வெளியில் உன்னை வேண்டாம் என்று நினைப்பார்கள். அங்கெல்லாம் நன்றாக பேசுவாய், ஆனால் குடும்பத்திற்குள் வந்து உன்னுடைய குணத்தை வேறுமாறாக காட்டுவாய். இப்படியெல்லாம் இருந்தால் சாதிக்கப் போவது எதுவுமே இல்லை. உன்னுடன் பணம் இருக்கலாம், ஆனால் மனிதர்களுடைய வெறுப்புகளை குவித்து கொண்டிருப்பாய். இறைவனிடமிருந்து உனக்கு பாவக் கருமாக்கள் தொற்றிக்கொள்ளும். அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழும் காலங்களில் அன்புதான் முக்கியம் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நிச்சயமாக இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று புரிந்து கொண்டு வாழ். உனக்கு கஷ்டம் என்று வரும்பொழுது யார் துணை நின்றார்களோ அவர்களை நினைத்து மட்டும் பார். உன்னை கேலியும் ஏளனமும் பேசியவர்களை நினைத்து துளி கூட பார்க்காதே. உனக்கு அது மனக்கவலையாக மாறிவிடும். உன்னால் வேறு வேலைகள் எதுவும் செய்ய முடியாது. நீண்ட தொடர்கதையாக அவர்கள் செய்த அத்தனை காரியங்களும் உன் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்பொழுது உன்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது. சில நேரங்களில் கண்ணீர் தானாக வந்துவிடும், அவர்கள் படுத்திய அவமானங்கள். அதனால் தான் சொல்கிறேன், உனக்கு துரோகம் செய்தவர்களை மறப்பதற்கு பார். ஆனால் அவர்களிடம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அவர்களை தூரே விரட்டிவிட்டு உன் வேலையை மட்டும் பார். உனக்கு துரோகம் செய்தவன் பக்கத்தில் இருந்தால் உனக்கு கெடுதல் செய்து கொண்டே இருப்பான். நீ எப்பொழுது வாழ்க்கை வீணாகும் என்று உன்னை பார்த்து கொண்டே இருப்பான். உன்னுடைய முன்னேற்றத்தை எப்படி தடை செய்யலாம் என்று பார்த்து கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட எந்த மனிதரையும் உன்னுடன் வைத்து கொள்ளாதே. உனக்காக உண்மையாக பாசத்தோடு இறைவனை வேண்டிக் கொள்ளும் அந்த உயிர்களை உன்னோடு வைத்துக்கொள். அவர்கள் மீது உண்மையான அன்பை செலுத்து. உனக்காக காத்திருக்கும் அந்த உயிர்களை நம்பு. உன்னுடன் வாழ வேண்டும் என்று நினைக்கிற அந்த உயிர்களை நம்பு. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு துரோகம் செய்தவர்களை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் நினைத்து கொள்ளாதே. உனக்கு துன்பத்தை தருவதற்காக அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உன்னுடனே இருப்பவர்கள் நீ நன்றாக இருக்கிறாயா? ஒரு நிமிடம் சோகமாக இருந்தால் கூட அவர்கள் வந்து உன்னை கேட்பார்கள்.
ஏன் இப்படி இருக்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு ஏதாவது தர வேண்டுமா என்று அவர்களிடம் இருக்கோ இல்லையோ கேட்பார்கள். அதுதான் உன் கூடவே உன் குடும்பத்தில் இருக்கும் உறவாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களை நீ தக்க வைத்துக்கொள். தேவையில்லாதவர்களை சேர்த்து கொள்ளாதே. தேவையில்லாத இடத்தில் எங்கும் போய் அவர்களுடன் இருந்து கொண்டிருக்காதே. உனக்கான காலத்தை அனுபவிக்க கற்றுக்கொள். துன்பங்களை மனதில் சுமந்து கொண்டே இருக்காதே. இன்பத்தை சுமந்து கொள்ள ஆரம்பித்து விடு. உனக்கு நல்ல நேரம் வந்தவுடன் உனக்கு அனைத்துமே நல்ல விதமாக நடக்கும். உனக்கான காலத்தை நான் தருவதற்கு காத்து கொண்டிருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நீ எந்த நிலையிலும் யாரையும் நம்பி ஏமாந்து போகாதே. எப்படிதான் ஒருவன் வாழ்ந்தாலும் பேசும் உலகம் இது. அதிகமாக வாழ்ந்தாலும் எப்படி வந்தான் என்று பேசும். அதே சமயம் அவன் விழுந்து விட்டாலும் இப்படி விழுந்து கிடக்கிறானே என்று பேசும். அப்படிப்பட்ட உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்துக்கொள். மிகவும் நிதானமாக, எந்த தீய பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகாமல் அன்பாக வாழ வேண்டும். நிதானம் இழந்துவிடக்கூடாது. எந்த இடத்திலும் தன்னம்பிக்கையும் இழந்துவிடக்கூடாது. தைரியத்தையும் இழந்துவிடக்கூடாது. யார் யாரிடம் பேச வேண்டும், எந்த பிரச்சனைக்குள்ளும் போகாமல் எப்படி வாழ வேண்டும், அனைவரிடமும் அன்பாக இருப்பது போல் போட்டுக்கொண்டு நடந்து செல்ல வேண்டும். அப்படிதான் இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும். தேவையில்லாமல் தேவையில்லாதவர்களிடம் உன் குடும்ப விஷயங்களையோ குடும்ப ரகசியங்களையோ பேசாதே. உன் வாழ்க்கையில் நடந்தவைகளையும் பேசாதே. பிறகு அவர்களுக்கு அடிமையாகி விடுவாய். அவர்கள் அதை வைத்து கொண்டு உன்னை மிரட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நீ தைரியமாக இருக்க வேண்டும். இந்த வாராகி உனக்கு துணை இருந்து காப்பாற்றுவேன். உனக்கான நல்ல நேரத்தை இந்த வாராகி தருவேன். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ கற்றுக்கொள். எந்த சூழ்நிலையிலும் யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் பேசக்கூடாது என்று யோசித்து பழகு. எதையாவது யாரிடமாவது பேசிக்கொண்டு வார்த்தை குற்றங்களில் அகப்பட்டு கொண்டு தவிக்காதே. பிறகு அவஸ்தைப்பட நேரிடும். உன்னால் மற்றவர்களுக்கும் அந்த துன்பம் வந்துவிடும். ஒரு வீட்டில் ஒருவர் செய்யும் தவறானது மற்றவர்களை பாதிக்கும். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நல்ல விதமாக வாழும் பொழுது அதுவும் மற்றவர்களுக்கு கிடைத்துவிடும். நீ நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அது மற்றவர்களையும் உன் குடும்பத்தையும் நிச்சயம் தாக்கும் என்பதனை மறந்துவிடாதே. உன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்களானது உன்னுடைய தாய் தகப்பனை சந்தோஷப்படைய செய்யும். உன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏதோ சிறிது வருமானம் இருந்தால் கூட அதை வைத்துக்கொண்டு அன்பாக வாழ். அன்பாக வாழ்வதற்கு வழிவகுத்துக்கொள். அந்த குடும்பமானது நிம்மதியாக லக்ஷ்மி கடாட்சத்துடன் இருக்கும். பெரிய வசதியில்தான் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் என்று நினைத்து ஏமாந்து போக வேண்டாம். சிறிய குடும்பத்திலும் அழகான வாழ்க்கையிலும் சந்தோஷங்கள் இருக்கத்தான் செய்யும். இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷத்துடன் நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். உனக்கு நான் இருக்கிறேன் என்று நீ என்றுமே சந்தேகப்பட வேண்டாம். நான் உனக்கு துணை இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்து விடுவேன். நீ தைரியமாக இரு, தன்னம்பிக்கையுடன் இரு. உனக்கு நல்லது நடப்பதற்கு இந்த வாராகி துணை இருந்து காப்பாற்றுவேன். உன்னை எங்கு சென்றாலும் பின்தொடர்ந்தே வருவேன். எந்த தீங்கும் உன்னை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன். இந்த வாராகி துணை உனக்கு என்றும் உண்டு. நம்பு, உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஜெய் வாராகி.